Hello friends, example sum 1.14 sort of the equation சொல்லிட்டு நமக்கு 3 equation கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்திருக்காங்க? R inconsistent கொடுத்திருக்காங்க. Inconsistentலாம் என்ன? Row of A யும் row of A, B யும் not equal டா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கத நம்ம given matrix formல ரைட் பண்ணலாம். அப்ப given matrix is AX equal to B. அப்ப A யோட வேல்யூ என்னது? 1 minus 4 7 3 8 minus 2 7 8 26 ரைட் பண்ணியாச்சு. வேரியபிள் என்னென்ன? x, y, z. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னதுமா? 14 13 5 ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் a, b. அப்ப a யும் b யும் சேர்த்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ r1 பார்க்குறோம். r1 வந்து 1 இருக்கு. அப்போ 1 இருந்தா அது கீழே உள்ள டேர்ம்ஸ் மட்டும் நீங்க 0 கொண்டு வந்தா போதும். அப்ப R2 0 கொண்டு வரணும். அப்ப இந்த டேர்மை 0 கொண்டு வரணும்னா R1 எதால மல்டிப்ளை பண்ணணும்? -3 ஆல. அதான் R2 implies R2 minus 3R1. அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்ப R2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3 8 -2 13. இப்போ எதால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம்? -3 ஆல R1. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? -3 plus 12 7 3s என்ன வந்துரும்? -21. அப்ப 3 ஆல 14 மல்டிப்ளை பண்ணீங்களா என்ன வரும் நமக்கு? 42 -42. இப்ப ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன வரும் இங்க? 0. 8 plus 12 என்ன வந்துரும்? 20. -21 -2 என்ன வந்துரும் நமக்கு? -23. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்னது? -29. அப்ப ஆன்சர் என்னது நமக்கு? 0 20 -23 -29 ரைட் பண்ணியாச்சு. இப்போ R3 நம்ம 0 கொண்டு வரணும். இங்க 7 இருக்கு. அப்ப R1 எதால மல்டிப்ளை பண்ணலாம்? -7 ஆல மல்டிப்ளை பண்ணீங்களா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப R3 யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாமா? அப்ப R3 வேல்யூ என்னது? 7 -8 26 5. -7 ஆட R1 மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? -7 minus into minus plus ஆயிரும். இங்க plus 28 7 7s are -49. minus ஆல தான் மல்டிப்ளை பண்றோம். அப்ப -7 into 14 என்ன வந்துரும் நமக்கு? 98 -98 ஆட் பண்ணலாமா? அப்ப 0 -8 இங்க என்ன இருக்கு நமக்கு? 28. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 20. இங்க -23 -93. அப்ப R3 யோட வேல்யூ என்னது? 0 20 -23 -93. அப்ப இது முடிய ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? கீழே இதை 0 ஆக்க முடிஞ்சா நம்ம 0 ஆக்கலாம். அப்ப இந்த டேர்மை நம்ம 0 கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம்? R3 இங்கேயும் 20 இங்கேயும் 20 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆகும். அப்ப R3 implies R3 minus R2. அப்ப 0 ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோவையும் அப்படியே ரைட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். 0 20 into -20 0 -23 into மைனஸ் பண்ணும்போது இங்க பிளஸ் ஆயிரும். ஏன்னா இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்ப -93 இங்க +29 ஆயிரும். அப்ப அந்த ஆன்சர் இஸ் 64. அப்ப ரோ ஆஃப் A பாக்குறோம். ரோ ஆஃப் A னா இந்த 3 டேர்ம் பாப்பா. அப்ப அந்த 3 டேர்மே 0 ஆயிருச்சு. அப்ப இது ரோ ஆஃப் A யோட வேல்யூ என்னது? 2. ரோ ஆஃப் A, B னா ஃபுல் டேர்ம் பார்க்கும்போது இந்த ஒரு டேர்ம் 0 ஆகலாம். அப்ப ரோ ஆஃப் A, B equal to 3. அப்ப இது ரெண்டுமே எப்படி இல்ல நம்மளுக்கு? சேமா இல்ல. That is row of A not equal to row of A, B. The given system is inconsistent and has no solution. Okay friends, bye.